வேதத்தை திருப்புவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. ஏசாயா 60:7. கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபாயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதால் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஆமென். I will glorify the house of my glory. ஆண்டவர் சொல்லிருக்கார், என் வீட்டை மகிமைப்படுத்துவேன். ஆமென். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் அது. We are standing in the end of the year. God had given life for us. ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். வருஷத்தின் கடைசியில ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். We still remember the word that God spoke to us in this year, beginning of this year. ஆண்டவர் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் நம்மோடு கூட பேசின அந்த வார்த்தையை நாம் நினைவு கூறுகிறோம். ஆமென். We are not eligible for this promise. First of all, we have to realize the God's generous heart for us. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற தாராளமான இருதயத்தை, தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அளவிட முடியாத இருதயத்தை நாம் நினைவு கூற வேண்டும். ஆமென். இந்த வசனங்களுக்கு நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல. But God made us for an eligible. God make us as eligible thing in our life. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு எலிஜிபிலிட்டியை தந்து ஆண்டவர் நம்ம சரியானவர்கள் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால இந்த வசனங்களை நாம் என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவோம் வருஷம் முழுவதும் இந்த பேனர் போட்டிருந்தாலும் நமக்கு அது மண்டையில ஏறல. 67 சொன்ன உடனே நம்ம பார்க்காம சொல்ல வேண்டிய நாம பைபிளை உட்கார்ந்து புரட்டுறோம். ஏன் புரட்டுறோம்? We are not giving ear to word of God. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்முடைய இருதயத்தை செவி சாய்க்கவில்லை என்பது இதுல விளங்குகிறது. நாம சொல்ல பல காரியங்களை நாம் சொல்லலாம், பல விளக்கங்களை நாம் கொடுக்கலாம். ஆனா we are not obeying or listening God's word. We are not listening God's word. We are rejecting the word of God, whatever He spoke to us. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதை நாம் விளக்கி விடுகிறோமே அல்லாமல் அதற்கு செவி கொடுப்பதில்லை, செவி கொடுக்க மறுத்து விடுகிறோம். எப்படிப்பட்டவர்கள் செவி கொடுக்க மறுப்பார்கள் என்றால் வணங்கா கழுத்துள்ளவர்கள். அவனுக்கு அந்த மனிதனுக்கோ மனுஷிக்கோ வணங்குவதற்கு, அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க அவங்களுக்கு மனம் இருக்காது. ஏதோ ஒன்றுக்காக அவர்கள் கர்த்தரை தேடுவார்கள். ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட தேடுவாங்க. ஆண்டவர் ஏதோ போ அப்படின்னு போவார். ஆனால் வசனத்தின்படி எனக்கு இந்த வசனத்தை நான் உங்களுக்கு இல்லை, எனக்கு சேர்த்து சொல்றேன். இந்த வசனத்தை 1ஆம் தேதி ஆண்டவர் தந்தா நான் என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றதை மாத்திரம் என் மைண்ட்ல நான் வச்சுட்டு இருந்தேன். இப்பதான் கர்த்தர் சொன்னா, நான் உனக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினேன் இந்த டிசம்பர் மாதம் தான் என்கிட்ட மீண்டும் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் மறுபடியும் அந்த வசனத்தை எடுத்து வாசித்தேன். அப்பதான் சொன்னார், கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். ஆமென். கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கும். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நாம் ஜெபம் பண்ணி இருந்தால் ஒருவேளை will reach the destination that what God had for us. ஆண்டவர் நமக்கு என்ன காரியங்களை நமக்கு கோலாக நமக்கு முன்னேறும்படி வைத்திருந்தாரோ அதை பெற்றிருக்க முடியும். But we are not listening to the God's word. We are not obeying to the God's word. We are simply living in this world. நாம் இந்த பூமியில தான் வாழ்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? உலகத்தை பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கிறவனை நம்ம திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கவில்லை. ஆண்டவர் என்கிட்ட பேசுறப்ப நான் மனம் வருத்தப்பட்டேன். போன 2 வாரமா ஆண்டவர் இதை திரும்ப திரும்ப பேசி கொண்டிருந்தார். இன்றைக்கும் ஆண்டவர் பேசினார். அப்புறம் நான் சொன்னேன், இந்த கேதார்னா யார்? இந்த கேதார்னு சொல்றீங்களே, இவெல்லாம் யார்? இருக்கானா பைபிள்ல அப்படின்னு சொன்னப்ப நான் ஆண்டவர் சொன்னாரு, இருக்கான், வாசி எடுத்து அப்படின்னாரு. அதனால கேதார்னா யாரு
அவர் எப்படிப்பட்டவர்களை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். நபயோத்னா எனக்கு தெரியும், இஸ்மவேலர்கள் அப்படி என்பது எனக்கு தெரியும். ஆனா அந்த கேதாரின் கூடாரங்கள், கேதார்னா யாரு? Who is mean by கேதார்? கேதார்னா யாரு அப்படி என்பதை 1 நாளாகமத்தின் புஸ்தகம், அதுக்குதான் அவன் இவனை பெத்தான், இவன் அவனை பெத்தான், அவன் இவனை பெத்தான்னு சொல்லுவாங்கல்ல, அதுலதான் ஆண்டவர் வச்சிருக்காரு அந்த ஆசீர்வாதத்தை. பாருங்க, 1 நாளாகமும் 1வது அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. இவர்களுடைய சந்ததிகளாவன இஸ்மவேலின் மூத்த குமாரனாகிய நெபயோத், கேதார், அத்பியேல், மிப்சாம். இதுல தெளிவா சொல்லிட்டாரு, இஸ்மவேலுடைய சந்ததி தான் நெபயோத், இஸ்மவேலுடைய சந்ததி தான் கேதார். யார் கேதார்னா யாரு? முக்காமுக்காவா இருப்பான், மூளையிலே முக்காதான், செயல்பாட்டிலும் முக்காதான். நம்மளாம் அறையில இருப்போம், அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அவங்களுக்கு பேலண்ட் இருக்கும். அவங்க பாருங்க, அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் வாய்ஸ் நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச சில விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்கு. அன்பா இருப்பாங்க, உயிரை கொடுக்கும் துணிவாங்க, நமக்காக எதையும் செய்வாங்க. நம்மால் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்மால் நல்லவங்க போல நடிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளை எப்படா குடி வெட்டி உள்ள தள்ளலாம்னு நினைப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்களை, என் கூட இருந்தவங்களை பார்த்துருக்கேன், என்னோடு வந்து ஜோம் பண்ணவங்களை பார்த்துருக்கேன், என் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டவங்கள பார்த்துருக்கேன். எப்படா இவனை காலி பண்ணலாம், எப்படா இவனை ஒழிக்கலாம் அப்படின்னு நினைச்ச மக்கள் மத்தியில் நான் வாழ்ந்தவன். பலமுறை ஏமாற்றப்பட்டேன். சில ஊழியங்களை இழுத்து மூட செய்த கிறிஸ்தவர்கள் உண்டு, கிறிஸ்தவ போதகர்கள் உண்டு என் வாழ்க்கையில. சில ஜெபங்களை நடத்தக்கூடாதபடி தடை பண்ணின சில கிறிஸ்தவ பாதிரியார்கள் உண்டு என் வாழ்க்கையில. So I have crossed so many afflictions in my life. ஆண்டவர் என் வாழ்க்கையில பல போராட்டங்களுக்கு மத்தியில தான் கடந்து வர பண்ணினா. ஆனால் இந்த நெபயோத், இந்த கேதார், how great people they are. ஆமென். அவங்க 2 பேருமே மூர்க்க குணமுடையவர்கள் தான். அதனால தான் ஆரம்பத்தில் சொன்ன முக்கா மூளை அப்படின்னு சொன்னேன். அவர்கள் யோசிப்பதெல்லாம் ஷார்ட்டாக யோசிப்பார்கள். ஆனால் உண்மையிலே நீங்கள் பழகினால் நல்ல மனிதர்கள். ஆமாம், நான் பழகியிருக்கேன். என் கூட நிறைய நண்பர்கள் இருந்திருக்காங்க. எனக்காக உயிரையும் கொடுக்க தங்களை அர்ப்பணித்த நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரிந்தவர்கள். அதனால் அவர்களுக்கு நடுவிலேயும் ஆண்டவர் நல்ல மனிதர்கள் எல்லாம், அன்புள்ள மனிதர்கள் எல்லாம் 1-2 இருக்கும், 1-2 எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் நம்ம கிறிஸ்தவத்தில் அது நிறையா இருக்கும், அதனால் நம்ம சில நேரத்தில் அவர்களை மட்டும் பார்த்து நம்ம வீணாக போயிடுவோம். ஆண்டவர் அவர்களை பார்க்க சொல்லலை, அவர் இயேசுவை பார்க்க சொன்னார். ஆமாம், இயேசுவை பார்க்கும் பொழுது நாம் நிற்போம். இன்றைக்கு நாம் நிற்கிறோம் என்றால் அது அவருடைய கிருபை. ஆமாம், என்னைக்கோ விடத்தில் நினைத்தவர்கள் நடுவில் நாம் நிற்க கர்த்தர் வைத்திருக்கிறார், அவருடைய சுத்த கிருபை. இந்த கேதார்னு சொல்றவர்களுடைய ஆசீர்வாதம், இந்த கேதாருடைய ஆடுகள், அது எப்படி ஆண்டவர் எனக்கு ஊழியத்திற்கு அழைத்த பொழுது நான் நினைத்ததெல்லாம் ஒரு இவாஞ்சலிஸ்ட். ஒரு இடத்துக்கு போகிறோம், இப்போ மோகன் சிலாசர் மாதிரி, வேற யார சுவிசேஷகர் மாதிரி நம்ம போகிறோம், ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம், பிரசங்கம் பண்ணுறோம், வீட்டுக்கு வந்துடுறோம். அந்த மாதிரி ஊழியத்திற்காகத்தான் என்னை அழைத்தார் என்று நான் நினைத்திருந்த நாட்கள் உண்டு, அந்த காலங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் அந்த மாதிரி ஊழியத்திற்கு அல்ல, நான் உன்னை விசேஷமாய் தெரிந்து கொண்டேன் என்பதை எனக்கு ஆரம்பத்தில் விளங்க பண்ணின பொழுது எனக்கு அது புரியல, எனக்கு அது விளங்கல. எப்பொழுதுமே வேதாகம கல்லூரியில் படிக்கும் போது எங்களுக்கு சண்டே, எங்களுக்கு சனி ஞாயிறு 2 நாளும் வீக்கெண்ட் மெடிசின்னு சொல்லுவாங்க. வார கடைசி நாள் ஊழியங்கள் அப்படின்னு சொல்லி வார இறுதி நாள் ஊழியங்களுக்கு எங்களை வெளியில் அனுப்பிடுவாங்க. பைபிள் காலேஜில் வைக்க மாட்டாங்க, நாங்கள் வெளியில் போயிடணும். கண்டிப்பாக சனிக்கிழமை 3 மணிக்கெல்லாம் எல்லாம் வெளியே கிளம்பிடணும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே நாங்கள் வெளியில் போயிடுவோம். ஸோ நாங்கள் சனிக்கிழமை போயிட்டு சனிக்கிழமை ராத்திரி வருவோம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிளம்பி போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தான் ஊழியத்தை முடிச்சு பைபிள் காலேஜுக்குள்ளே வருவோம். ஒரு 2 நாள் சிலர்லாம் வெள்ளிக்கிழமை சாயந்தரமே போயிடுவாங்க,
சனி ஞாயிறு முழுவதும் ஊழியத்துல அந்த எங்க சபைக்கு தூரமான சபைகளுக்கு போகிறவர்கள் அங்க போய் அங்க இருப்பாங்க. அப்ப எங்களுக்கு போட்டிருந்தது வந்து மதுரையிலேயே தபால் தந்தி நகர் என்ற ஒரு பகுதிக்கு பக்கத்துல விஸ்வநாதபுரம்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல ஏஜி சபையில சகாயம் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியத்துல தான் நான் முதல் ஆண்டுல வீக்கெண்ட் மினிஸ்ட்ரிக்காக அனுப்பப்பட்டேன். அப்போ அங்கே போன உடனே நாங்கள் எப்பொழுதுமே வாரம் போய் ஊழியம் முடித்ததுக்கப்புறம் ஆராதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே அவங்களோட வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் மேலே போய் எங்கே ஆராதனை நடத்துகிறோமோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம், அதெல்லாம் எடுத்துருவோம். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் படுங்க, ரெஸ்ட் எடுங்க, நம்ம அப்புறம் போகலாம். அப்புறம் நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிட்டு உண்டை மயக்கம் தொண்டனுக்கு உண்டுன்ற மாதிரி நாங்கள் சாப்பிட்டதுனால ஒரு 1/2 மணி நேரம் படுக்கிறது வழக்கம். இப்போ நானும் என் கூட வந்திருந்த ஒரு தம்பி, நான் முதலாம் ஆண்டு எனக்கு என் கூட வந்து ஒரு சீனியர் தான் போட்டிருந்தாங்க. 3ஆம் ஆண்டு ஒருவர் என்னோட கூட வந்தார். அப்போ நாங்கள் 2 பேரும் தான் அங்கே போனோம். அந்த ஊழியத்தில் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம். நாங்கள் போய் ஜெபம் பண்ணோம். ஒரு நாள் நான் சாப்பிட்டுட்டு படுத்திருக்கிறப்ப ஒரு சொப்பனத்தை நான் கண்டேன். சொப்பனமாக தரிசனமாக எனக்கு அப்போலாம் எனக்கு விலங்கலை தெரியாது. அப்போ ஒரு மெய்ப்பர் அந்த மெய்ப்பர் ஆடுகளை பார்த்தீங்கன்னா வெள்ளைன்னு செம்மறி ஆடுகள் வெள்ளையாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. அதில் கிடாக்கள் இருக்குது, அதில் கண்ணு கட்ட தூரத்துக்கு அந்த ஆடுகள் இருக்குது. என்ன முடியல, ஏன்னா நம்ம ஒரு இடத்துல நின்று ஒரு மேட்டில் நின்று பார்க்கும் பொழுது அது வளைந்து நெளிந்து வந்து கண்ணு கட்ட தூரத்துக்கு வரையிலும் அந்த ஆடுகள் வளைந்து நெளிந்து இருப்பதை ஒரு 10 ஆடு நிற்க வச்சு அப்படி லைனாக நின்னா எப்படி இருக்கும் அதே போல் அது நின்று ரொம்ப தூரம் வரையிலும் பார்க்குறேன். அந்த ஆடு கண்ணு கட்ட தூரம் வரையிலும் அந்த ஆடு தெரிகிறது. ஆனால் இதில் சில கிடாக்கள் அப்படி தலையை தூக்கி அப்படி துடுக்கிறத நான் பார்த்தேன். அது எனக்கு புரியல. சரி, அப்புறம் அந்த எழும்பிட்டோம். அப்புறம் அந்த ஊழியக்காரை பார்த்து அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் நான் இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன். அப்போ சொன்னார், ஆண்டவர் உங்களை மெய்ப்பராய் அடைக்கிறார். நான் சொன்னேன், எனக்கு மெய்ப்பர் வேலைலாம் வேணாம், எவாஞ்சலிஸ்டே போதும். பைபிள் காலேஜ் படித்தோம், பைபிள் காலேஜ் பைபிளில் புரிந்து கொண்டோம், கற்றுக்கொண்டோம் இருந்தால் போதும். ஒரு ஊராக போய் இயேசுவை பற்றி சொல்லிட்டு வந்துடுறேன். இல்லை பாஸ்டர், இல்லை பிரதர், உங்களுக்கு வந்து ஆண்டவர் ஒரு ஊழியத்தை, ஒரு திருச்சபை ஊழியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ நான் கேட்டேன், என் கூட பேசினாரு, நான் இப்படி ஊழியெல்லாம் செய்யணும்னு சொன்னார். அதையும் செய்ய வைப்பா, இதையும் உங்களை செய்ய வைப்பா அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த ஞாபகப்படுத்துகிற தேவன் இன்றைக்கு ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்துகிறார். நான் கேதாரின் ஆடுகளையும் நபயோத்தின் கிடாக்களையும் அங்கீகரிக்கப்பட்டதாய் உன் பலிபீடத்தின் மேல் ஏறும் என்று சொன்னேனே, அதை உணரவில்லை. ஆண்டவர் இப்ப அதை தெளிவுபடுத்தினார். அப்ப இந்த நபயோத் அப்படின்னா இஸ்மவேலுடைய மூத்த மகன், அவன் தான் நபயோத். இஸ்மவேல்னா யாரு? ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிள்ளையாய் பிறந்த இன்றைக்கு இஸ்லாமியர் என்று சொல்லுகிற அவர்களுடைய தகப்பனுடைய பேர் தான் இஸ்மவேல். அந்த இஸ்மவேலுடைய சந்ததி தான் இந்த நபயோத், இந்த கேதார். இந்த 2 பேரும் விசேஷமானவர்கள். கேதார் நபயோத் என்கிற 2 விதமான ட்ரைப்ஸ், அதாவது 2 விதமான குழுவான மக்கள். கர்த்தர் அவர்களை ரட்சித்தார். ஏசாயா 21:16 வாசிங்க. Isaiah chapter 21 verse 16. ஆண்டவர் என்னை நோக்கி ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கு ஒத்த ஒரே வருஷத்திலே கேதாருடைய மகிமையெல்லாம் அற்றுப்போம். கேதார் புத்திரராகிய பராக்கிரம வீரர்களின் தொகையில் மீதியானவர்கள் கொஞ்சம் பேராய் இருப்பார்கள் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதை உரைத்தார். பாருங்க, இந்த கேதார் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தார், ஒரு ட்ரைப், பராக்கிரமசாலிகள், அவர்கள் மகிமை நிறைந்தவர்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்பின பொழுது ஆண்டவர் சொல்றார், அவருடைய மகிமை எல்லாம் குறைந்து போக பண்ணுவேன். ஆமென். நம்ம வாழ்க்கையில மகிமை எப்படி வரும்? மகிமை எப்ப ஆண்டவர் தருவார்? மகிமை எப்பொழுது நமக்கு உண்டாகும்? மேன்மை எப்பொழுது உண்டாகும் அப்படின்னா, தேவன் நம்மோடு கூட இருப்பதுதான் மகிமை. If you walk with God, if you stand with God, if you ask God to come and bless you, then He will come and bless. He heard your prayer.
அந்த ஜெபங்களை கேட்டு உங்களை வந்து ஆசீர்வதிக்கிறாரு. அதுதான் மகிமை. ஆமென். பெரிய கார் இருக்குது, பெரிய பங்களா இருக்குது, பெரிய வீடு இருக்குது, பெருசா நான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன், அதெல்லாம் நான் சாதிச்சிட்டேன் சொல்றது மகிமை அல்ல. நீங்க நிற்கும் போது உங்க கூட தெய்வம் நிற்பார். நீங்க உங்களை பார்த்த உடனே பிசாசு அலறும். உங்களை பார்த்த உடனே பொல்லாத ஆவிகள் விலகும், வியாதிகள் சுகமடையும். இதுதான் தெய்வ மகிமை. ஆமென். ராஜா போய் நின்ன உடனே ராஜாவுக்கு மகிமை என்பது அவனுடைய கிரீடம். அவன் தலையில வைக்கிற கிரீடத்தை பார்த்த உடனே ஜனங்கள் பயப்படுவார்கள். நம்ம பார்த்து பயப்படுறதில்லை, நம்ம கூட தேவன் இருக்கிறார் என்பதை சாட்சி கொடுப்பது. ஆமென். இதுக்குதான் தேவன் நமக்கு வேணும். நம்ம நினைக்கிறோம், நம்ம மனதில் சொல்லணும், தேவன் என் கூட இருப்பதுதான் மகிமை. இஸ்ரவேலை மகிமை விட்டு விலகிவிட்டது என்று ஆண்டவர் சொன்னார் என்றால் இஸ்ரவேலை விட்டு தேவன் விலகிவிட்டார் என்ற அர்த்தம். ஆமென். நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், இன்னையா கூட கர்த்தர் தான் இருப்பாரு, இன்னையா கூட கர்த்தர் தான் உட்கார்ந்து இருப்பாரு. இருக்க மாட்டார். If you please God, God stay with you. If you are against God, He will against you. ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் தேவனுக்கு எதிர்த்து என்றால் கர்த்தர் எதிர்த்து. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நீங்களும் நானும் வாழ்ந்தால்தான் தேவன் நம்மோடு கூட இருக்க முடியும். அதுதான் மகிமை. அதான் மகிமை. ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், அவர்களோடு முகமுகமாய் கர்த்தர் பேசுகிறார். இதுதான் மகிமை. சும்மா நான் எத்தனையோ கண்காடன்ஸ் வச்சிருக்கேன், எத்தனையோ பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கேன், எத்தனையோ படிச்சிருக்கேன், அந்த படிப்பெல்லாம் வச்சு நான் ஒரு பெரிய பிரசங்கத்தை கொண்டு வந்து பண்ணி நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டணும்னா அங்க மகிமை இருக்காது. ஆமென். பிரசங்கம் நல்லா இருக்கும். நான் பிரசங்கம் பண்ணுறது கேட்பதற்கு நல்லா இருக்கும். கலைஞர் கூட தான் வசனத்தை வச்சு பேசுவாரு, வைகோ கூட தான் வசனத்தை வச்சு பேசுவாரு, சில அல்லக்கைங்க கூட தான் வசனத்தை வச்சு பேசுது. என்ன பண்ண முடியும்? பலர் வசனத்தை வைத்து பேசுகிறதால் அவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல. வேதத்தை கையில தூக்கி வைத்திருக்கிறதால் அவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல. வேதத்தின்படி நடக்கிற மார்க்கத்தாலே உத்தம மார்க்கத்தான். ஆமென். ஆண்டவர் தான் சொல்ற, வேதத்தின்படி நடக்கிற மார்க்கத்தான். 7ஆம் சங்கீதம் நம்ம வாசிச்சோமே, அங்க என்ன ஆண்டவர் சொல்லியிருந்தாரு? அந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது நமக்குள்ள பயம் உண்டாகிறது. நல்லா வாசிக்கும் போது எனக்குள்ள பயம் உண்டாகிறது. உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு நான் வாசிக்கும் போது பயம் உண்டாகிறது. நீங்கள் அதை திரும்ப ஒரு தடவை நீங்கள் அதை ஒரு திரும்ப ஒரே ஒரு தடவை அதை திரும்பி ஒரு பார்வை பாருங்களேன். அதில் என்ன ஆண்டவர் எழுதி வச்சிருக்காருன்னு. துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும், நீதிமானை சிறப்படுத்துவீராக, நீதி உள்ளவராய் இருக்கிற தேவனின் இருதயங்களை உள்ளதங்களை சோதித்தருகிறவர். கீழே சொல்றான், செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. ஆமென். செம்மையானவர்களை தான் தேவன் ரட்சிக்க முடியும். அங்கேதான் என்னுடைய கேடகம், அதாவது பாதுகாப்பு இருக்கிறது. அல்லேலூயா. கீழே சொல்லும் போது சொல்றா, தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் யார் மேல சினம் கொள்ளுகிறாரா? பாவியின் மேல் சினம் கொள்ளுகிறார். பாவினா யாருங்க? பாவினா யாரு? நீங்களும் நானும் தான். நீங்க நினைக்கிற ரத்தத்தினால கழுவப்பட்டோமே ஒவ்வொரு நாளும், each and every day we have to cleanse ourselves with the blood of Jesus Christ. Then only we will be purified, or else he make us as a righteous person inside of. அவர் பார்வையில் நம்மை நீதி உள்ளவர்கள், நீதிமான்களாக மாற்றுவதற்கு ஒவ்வொரு நாளும் அவர் ரத்தத்தினால கழுவுறார். அதுதான் ஞானஸ்நானம் எடுக்கும். ஞானஸ்நானம் எடுத்த உடனே பாவமெல்லாம் போயிடுமா? அதுக்கப்புறம் நம்ம பாவம் செய்ய மாட்டோமா? நம்ம கண்ணை மூடிட்டு அருள்ல நடப்போம், கண்ணை திறக்க மாட்டோம். ஞானஸ்நானம் எடுத்தோன்னா கண்ணை திறக்க மாட்டோம். சிலர் வந்து இந்த அறிவில்லாமையினால் பேசுவார்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேதத்தை புரட்டர்கள் நிறைய பேர் இருப்பான். வேத புரட்டர்கள் சொல்லுவான், நீ ஞானஸ்நானம் எடுக்க வேணாம், நீ அபிஷேகம் பெற வேணாம், சிலுவையில் ஏசு எல்லாம் முடிச்சிட்டாரு, நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ உட்காந்து வீட்டிலே கும்மி அடிச்சிடணுமா? அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா பிசாசு தெரியும் எவனை எப்படி வஞ்சிக்கலாம். ஞானஸ்நானம் என்பது
என் பாவங்களை கழுவதற்கு நான் முதல்ல ஒப்பு கொடுக்கிறேன். அது மட்டுமே தீர்வு அல்ல. நான் கழுவ ஒப்பு கொடுத்த பின்புதான் எனக்கும் தேவனுக்கும் இடையில உரிமை உண்டாகிறது. என் பாவங்களில் இருந்து என்னை விடுவிக்க அவரால் முடியும். அவர் என்னை கழுவி சுத்திகரிக்கிறார் ஒவ்வொரு நாளும். ஏன்னா பாவ உலகில் இருக்கிறோம். நான் இந்த சட்டையை போடுறேன், ஒரு வருஷம் இந்த சட்டையை போடுறதுனால இந்த சட்டை கலர் எப்படி இருக்கும்? ஒரு வருஷம் இந்த சட்டையை நான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் இந்த கலர், இந்த சட்டையோட கலர் எப்படி இருக்கும்? இதை எடுத்து போட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சாலும் எரியாது. அவ்வளோ பிளைனா, அவ்வளோ அழுக்கு ஒட்டி இருக்கும், அவ்வளோ இருக்கும். ஒரு நாள் நம்ம போட்டாலே அடுத்த நாள் அழுக்கு ஒட்டிக்குது. ஒட்டிதா இல்லையா? அப்போ நம்ம அந்த ட்ரெஸ்ஸை கழுவுறோமா கழுவலையா? ஒரு சோப் போடுறோம்ல, விளம்பரம் போடுறான், இது போட்டால் ஒயிட் ஆயிரும், இது போட்டால் நீட் ஆயிரும், இது போட்டால் வெளுத்துரும் போடுறான்னா உடனே நம்ம அதை பார்த்து அதன்படி அந்த மிஷினை வாங்கி வச்சு அந்த பவுடரை உள்ள நோட் பண்ணி துணியெல்லாம் உள்ளே போட்டு எடுத்து அந்த கலர் இருக்கத்தான் செய்யும், ஒயிட்டெல்லாம் ஆகாது. ஆனால் என்ன அழுக்கு போகும். சில சோப்புகள் இருக்கு. அந்த எனக்கு இந்த கடைக்காரன் இந்த சட்டையை கொடுக்கும்போது, இந்த சட்டையை வாங்கும்போது சொன்னான், என்ன சொன்னால், நம்ம ஊர் பொன்வண்டு சோப்பை போடுங்க. அவன் விளம்பரப்படுத்துறான் சோப்பு கம்பெனி. நான் சொன்னேன், என்ன லஞ்சனே வாங்கிட்டியா? அவன் சொன்னான், நம்ம ஊர் தண்ணியில் செய்யறது, நம்ம ஊர் தண்ணியில் இருக்கிற அழுக்கு அந்த சோப்பு தான் எடுக்கும். சரி, எந்த சோப்போ போடுறோம், கிளென்ஸ் ஆகுது. அதே போலதான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமே, we are not purified. நாம் முற்றிலும் பழுது அற்றவர்கள் அல்ல. இயேசு சொன்னார், இந்த அதிபதி, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒண்ணும் இல்லை, ஒரு சரக்கு என்கிட்ட இல்லை. ஏன்னா அவன் நினைக்கிறபடி நான் ராஜாவாக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் வரவில்லை, என்னை நான் அர்ப்பணிக்க வந்திருக்கிறேன். ஆமென். விசுவாசம் வர முடியல. இயேசுவின் ரத்தம் வேதம் சொல்லுது, அவர் ஒளியில நடப்பது போல நாம் ஒளியில நடந்தால். அப்படின்னா என்ன? எப்ப நம்ம ஒளியில் நடக்க முடியும்? ஞானசானம் எடுத்து பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தை பெற்றாதான் அவர் எப்படி பரிசுத்தமா இருக்கிற அந்த பரிசுத்தத்துக்கு வர முடியும். பரிசுத்தம் ஆயிட்டோம் இல்ல, பரிசுத்தத்துக்கு வர முடியும். ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு கொண்டே இருக்கணும். ஆமே. ஒரு நாள் நான் கழுவப்பட்டுட்டேன், அடுத்த நாள் எனக்கு கழுவப்பட வேண்டாம்னா அழுக்கு வரும். இப்ப என் வஸ்திரம் எப்படி அழுக்காகுதோ அந்த மாதிரி அழுக்காகும், என் மனசு எப்படி அழுக்காகுதோ அதே மாதிரி அழுக்காகும். கண்ணை ரோட்ல போகும்போது கண்ணை மூடிட்டு நான் வண்டியில போனா என்ன நடக்கும்? ஒண்ணு லாரி எம்எல்ஏ இருக்கும், லாரி கடியில நான் இருப்பேன். அப்படிதான் கண்ணை மூடிட்டு ரோட்ல போனா அப்படிதான் நடக்கும். ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன தந்திருக்கிறாரு? நல்ல கண்களை தந்திருக்கிறாரு. போஸ்ட் ஊர்ல ஒட்டுற போஸ்ட் எல்லாம் பார்க்காமலே போறோம். செத்தவன் போஸ்டையும் பார்ப்போம், சினிமா போஸ்டையும் பார்ப்போம், எல்லா போஸ்டையும் பார்ப்போம். ரோட்ல, அதுவும் ஆரோவில் ரோட்ல நீங்க ரோட்ல போனீங்கன்னாக்கா நீங்க எந்த படமும் பார்க்கவே வேணாம், இலவசமா எல்லாமே இருக்கு ரோட்ல. எல்லாமே இலவசமா இருக்கு. அப்ப நீங்க அதுல எப்படி உங்களை காத்துக்கொள்வது? அதுக்காக ராத்திரியெல்லாம் நான் குடிப்பேன், பகல்ல வந்து இயேசுவே மன்னிச்சிருன்னு ஆண்டவர் போறணும் கொடுப்பாரு. நம்ம நினைக்கிறோம் நம்ம கொடுக்க மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதனால அந்த தைரியம் சிலருடைய வாழ்க்கையில, நான் ஒரு ஊழியக்கார பார்த்தேன், அவரு ஷம்பைன் தான் குடிப்பார். என்கிட்ட சொன்னாங்க, அவர் ஷம்பைன் தான் குடிப்பார், ஹை கிளாஸ் ஒயின் தான் குடிப்பார். நான் சொன்னேன், அப்ப ஹை கிளாஸா அவருக்கு தண்டனை வருதுன்னு. அவரு அது பண்றாரு, ஆண்டவர் ஒண்ணும் பண்ணல, இவர் இது பண்றாரு, ஆண்டவர் ஒண்ணும் பண்ணல, என்ன மட்டும் தண்டிச்சிருவாரா அப்படின்னா, தேவன் யார் மேல் பிரியமா இருக்கிறார் அவர்களை மட்டும்தான் சிக்ஷிப்பார். நம்ம நினைக்கிறோம் இந்த பூமியில செய்கிற ஊழியர்கள், சில ஊழியக்காரர்கள் அட்டூழியம் பண்ணலாம். leave them, let it down. வேதம் சொல்லுகிறது, அவரவனுடைய கிரியைக்கத்தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும், துன்மார்க்கமாய் வாழ்கிறவன் இன்னும் துன்மார்க்கமாய் வாழட்டும், நான் அவனவனுக்கு கொடுக்கிற பலனை கூட வருகிறது. ஆண்டவருடைய பலன் வரும். ஒருத்தர் நிறைய சபைகளை கட்டியிருக்கலாம், நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கலாம், நிறைய ஆர்பனேஜை கட்டியிருக்கலாம், நிறைய பிரான்ச்சஸை கொண்டு வந்திருக்கலாம், நிறைய கார்களை வைத்திருக்கலாம், நிறைய பிள்ளைகளை பெற்றிருக்கலாம், நிறைய காரியங்களை அவன் வச்சிருக்கலாம். அவன் சொல்லலாம், என்னை கர்த்தர் இவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா அவனுடைய முடிவு முக்கியம். எந்த மனிதனுடைய முடிவு தான் நமக்கு முக்கியம்.
அந்த மனிதன் பரலோகத்திற்கு மோட்சத்திற்கு போகிறானா, இல்லத்துக்கு நரகத்துக்கு போகிறானா? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தலாம், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான். இந்த கேதார் என்கிறவர்கள் பராக்கிரமசாலிகள், மகிமை நிறைந்தவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். But God, what God says to them, ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்ன காரியம் என்ன? உன் மகிமையை ஒரே நாளில் இழந்து போவார். ஆமென். ஒரே நாள், a single day. ஆண்டவர் ஒரு சிங்கிள் டேல மாற்றி விடுவார். சொல்றார், பராக்கிரமத்தை அவர் எடுத்து விடுவார். அப்ப கேதார்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே. அந்த பிள்ளைகள் அவர்களை தேவனடையில கொண்டு வந்துட்டா அந்த மகிமை அவர்களுக்குள்ளே இருக்கும். ஆமென். தேவனிடத்துல வரலன்னு அந்த மகிமை இழந்து விடுவார்கள். நம்ம நினைக்கிற ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிச்சிருக்கிறார், எல்லாம் துன்மார்க்கமா வாழ்றான். அவர் கேதார்லாம் அப்படிதான் இருக்கான். கேதாரின் கூடாரங்கள் கேட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேதாரின் கூடாரங்கள் ரொம்ப அழகா இருக்கும். அந்த கூடாரங்களை நான் பார்த்துருக்கேன், டிவியில தான் பார்த்துருக்கேன், யூடியூப்ல பார்த்துருக்கேன். அந்த கேதாருடைய கூடாரங்களை பார்த்துருக்கேன். அவ்வளோ அழகா இருக்கும். ஆனால் நம்ம ராஜஸ்தான்லாம் இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு, பஞ்சாப்ல சில இடங்கள்ல கூடாரவாசிகள் இருக்காங்க. ஆனால் அந்த கூடாரங்களை நான் உள்ள போய் பார்த்ததில்லை. ஒரே ஒரு முறை ஒரு எக்ஸிபிஷன் போனேன். எக்ஸிபிஷனில் பஞ்சாபில் போயிருந்தப்ப அந்த கூடாரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற டிசைன் அதில் வச்சுருந்தாங்க. ஒரு கூடாரத்துக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்றத காமிச்சாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நான் அதை பார்த்தேன், அந்த துணிகளெல்லாம் பார்த்தேன். அதில் என்ன துணி போடுவாங்க, அந்த என்ன கம்பளம், இந்த மாதிரி நாம் போட்டிருக்கோமா, அந்த மாதிரி கம்பளம் போல் நல்ல பெருசாக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதை பார்த்த பொழுது எனக்கு ஆசையாக இருந்தது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம். அந்த கூடாரங்கள் ரொம்ப அழகா இருக்கும். அவர்கள் அவ்வளவு நேர்த்தியாக செய்கிறவர்கள். ஆண்டவர் சொல்றார், நான் அவங்களுக்குள்ள இல்லை, என் பிள்ளைகளோட தான் நான் இருக்கேன். ஆமே, என் பிள்ளைங்க யாரு? என்னை தேடுகிறவர்கள், என்னை நேசிக்கிறவர்கள், என்னை வாஞ்சியோடு தேடுகிறவர்கள். ஆண்டவர் வாஞ்சியா தேடி பாருங்களேன், ட்ரை பண்ணி பாருங்களேன், உண்மையா தேடி பாருங்களேன். அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுனால நான் ஆண்டவரோட இருக்கிறேன்றது இல்லை, நான் உண்மையா அவரை நேசிக்கிறேன். ஆமே, அற்புதம் எல்லாருக்கும் செய்யலாம். ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கான், அவன் ஆள் பார்த்து காசு கொடுக்க மாட்டான். ஐயா சாமின்னு கேட்டா ஏதாவது போட்டு போயிட்டே இருக்கும். ஏதாவது கிடைக்கிறதுனால நான் அவனுடைய பிள்ளை அப்படின்றது இல்லை, ஏதாவது கிடைக்கிறதுன்றல நான் அவருடைய புத்திர சுவிகாரத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்கிற அனுபவம் எப்போ திரும்ப வரும்? அவரோடு கூட இருக்கும் பொழுது, அவரோடு கூட நடக்கும் பொழுது, அவரோடு கூட பேசும் பொழுது, அவரோடு கூட பழகும் பொழுது, அவர் சிந்திக்கிறபடி நம்முடைய சிந்தனை மாறும் பொழுது. ஆமே, நான் சம்பாதிக்கிறது, நான் வர்ற காணிக்கப்பட்டியில் வர்றதெல்லாம் எனக்கு 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 நான் எழுதிட்டேன்னா ஆண்டவர் பாப்பாரு, ஏன் ஆலயத்தில் இது ஏன் ஆலயம், ஏன் ஊழியம், நான் வச்சிருக்கிறது, நான் உன்னை ஏற்படுத்திருக்கிறேன், இதில் நீ சாப்பிடலாம் ஒரு அளவுக்கு. காணிக்கப்பட்டு நிறைய பணம் ரொம்ப இருக்கு, நான் சாப்பிட்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட முடியுமா? அப்படின்னு கேட்க மாட்டாரு. நீ என்ன செய்தா? ஒரு டெஸ்ட் நமக்கு வைப்பார், ஒரு சின்ன டெஸ்ட் தான். இன்றைக்கு நடக்கிற மாலை கூட்டம் கூட ஒரு சின்ன டெஸ்ட் தான் நமக்கு. அதுல நீ உண்மையா இருக்கியா? நம்ம தரைக்காக எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், தலைக்கீழ நிற்கிறோம், தரைக்கு ஒன்றுமே தரலையே. என்ன மிஞ்சி போனால் எவ்வளோ ஆயிரம்? 30,000 ஆகும் மிஞ்சி போனால். ஒரு லெவலுக்கு தூக்கி ஒரு தரை போட்டு ஒரு டைல்ஸ் போடுறதுக்கு மிஞ்சி போனால் 30,000 மேலே ஆகும். ஆனால் சாதாரணமாக ஒரு வாரத்தில் 50,000 செலவு பண்ணிடுறோம். சாதாரணமாக ஒரு வாரத்தில் 50,000 செலவு பண்ணிட்டோம். எங்கேருந்து பணம் வந்துச்சு, எங்கே போச்சு, யார் கொடுத்தா, என்ன கொடுத்தா தெரியாது, எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, பாஸ் இப்படி தெரியாமல் என் கையில் காசு வாங்கினாரு. என் கையிலேயே காசு வாங்கலை. ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே என் கையிலேயே நான் காசு வாங்கலை. பொருட்கள் வந்து வீட்டில் சேர்ந்துச்சு. யாரெல்லாம் கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். யார்கிட்ட ஒருத்தவங்கிட்ட கொடுத்தாங்க அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க கையில் தான் நாங்கள் என் கையில் வந்த காசு, அவங்க காசு, இன்னொரு காசு எல்லாத்தையும் அவங்ககிட்ட தான் கொடுத்தோம்.
நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க. நம்பிக்கையா அவங்க போய் நமக்கு நம்பிக்கை தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு சொல்கிறோம் தெரியுமா? நம்ம சபையில் அப்படி ஆட்கள் இல்லை. நம்ம சபையில் என்ன பயம் தெரியுமா மக்களுக்கு? பாஸ்டர்கிட்ட சொன்னால் பாஸ்டர் நம்ம இதில் கட்டுவார், நீயே பார்த்துக்கொண்டுருவார், காசு கொடுக்க மாட்டார், நம்மளே தான் எல்லாம் பார்க்கணும். எங்கே போகிறது நம்ம காசுக்கு நம்ம யோசிப்போம். அப்படி இல்லை. நமக்கு ஒரு டெஸ்ட் இது. எனக்கு நான் சொல்கிறேன், இது ஒரு டெஸ்ட் நமக்கு. என்னன்னா, நம்ம கையில் காசை கொடுத்து இந்த வேலை செய்கிறேன்னா வேறு ஏதாவது வேலை பார்க்குறாங்க. நான் தரையை போட்டுடலாம்னு நினச்சேன். என்ன அப்படி தான் இருந்துச்சு, தரையை போட்டுடலாம். ஏன்னா அன்றைக்கி எடுத்தப்போ ஒரு சின்ன பாம்பு ஒன்று உள்ளே இருந்துச்சு, நிறைய புறான்லாம் உள்ளே இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து எவ்வளோ வேலை பார்த்துருக்கோம். ஒரு வாரம் நான் தூங்கி ஒரு வாரம் நல்லா தூங்கி ஒரு வாரம் ஆச்சு. நான் மதுரையிலேருந்து வந்தப்போ என் கால் வீங்கி இருந்துச்சு. அந்த கால் இன்னும் வடியலை. இன்றைக்கி எனக்கு ஷூ போடணும். கால் ஷூ காலில் போல ஒரு வாரமாக அந்த வீக்கம் அப்படியே தான் இருக்குது. நான் ரெஸ்ட் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. நான் தூங்கி நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. எதுக்காக செய்கிறோம்? அவருக்காக. அவருக்காக. இதில் என் ஃபேம் மேன்மைனா தான் ஆண்டவர் சொன்னேன், எனக்கு இதில் மகிமை ஒன்றுமே வேண்டாம், எனக்கு மேன்மை ஒன்றுமே வேண்டாம், நான் தர மட்டும் எடுத்து தாழ்த்துவேன். எனக்கு இதில் ஒன்றும் ஒரு மேன்மை எனக்கு வேண்டாம். உங்கள் நாமம் மட்டும் உயர்ந்தாங்க, உங்கள் நாமம் மட்டும் உயர்ந்து. போன வருஷம் டிசம்பரில் இந்த லைட்டை ஃபோக்கஸ் போட்டுக்கோங்க. இந்த லைட்டை போய் நான் விசாரிச்சு 800 சொன்னான். போன வருஷம் டிசம்பர் அவன் விசிட்டிங் கார்டு கூட கொடுத்தான். என் பாக்கெட்டில் தான் இருக்குது, கவர் இல்லை, பர்ஸில் இருக்குது. ஒரு வருஷமாக அது என் பாக்கெட்டில் விசிட்டிங் கார்டாக வச்சுருக்கேன். வாங்க காசு இல்லை, வாங்குவதற்கு வழி இல்லை. நாங்கள் சும்மா உட்காந்து திங்கக்கிழமை இப்படி உட்காந்து என்னெல்லாம் பண்ணலாம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான், 2-3 பேர் உட்காந்து ஒரு பிளான் பண்ணோம். என் மனைவிக்கும் தெரியாது. நாங்கள் உட்காந்து பிளான் பண்ணோம். அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் இந்த பல்பெல்லாம் ஒரு மாதிரி இல்லை, நல்லா இல்லைல்ல அப்படின்னு. ஆமாம் பிரதர், நானே மாற்றணும் தான் நினச்சிட்டு இருக்கிறேன். மாற்றிடலாமா பாஸ்டர்? நான் சொன்னேன், இந்த மாதிரி பவராக கிடைக்க மாட்டேங்குது. பவராக எங்கள் வீட்டில் ஒன்று போட்டிருக்கோம், 500 சில்லற ரூபா அது ஒரு பல்பு. அப்போ சொன்னார், உங்களுக்கு பவராக தானே வேணும், நான் சீப்பாக வாங்கி தரேன், போட்டுருவோமா? சீப்பாக வாங்கி தரேன்னா போட்டுருவோம். ப்ராம்ப்டன் ஏதோ சம் கம்பெனி, அது நான் எங்கள் வீட்டில் வாங்கினது. அது 540 ரூபாய் 35 ரூபாய் எவ்வளோ தெரியல எனக்கு. ஆனால் இது எல்லாமே 210 ரூபா தான் ஒரு பல்பு. அதுக்கு ஒரு ஹோல்சேல் கடையை கற்று தந்திருக்காரு. போனோம், வாங்கினோம், மாட்டினோம். நான் ஆசைப்பட்ட அந்த ஃபோக்கஸை வாங்க முடியுமான்னு யோசிச்சேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த டேபிளில் தான் இங்கே போட்டு உட்காந்து நாங்கள் கொட்டேஷன் எழுதுவோம். இதெல்லாம் வாங்கணும், ஒயர் வாங்கணும், 10 மீட்டர் வாங்கணும், சரி வாங்கிக்கலாம். இது வாங்கணும், அது வாங்கணும், எழுதுறோம். நாங்கள் உட்காந்து எழுதுறோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் கையில் இருந்த காசை விட அந்த எழுதின பொருட்கள் அதிகம். ஆனால் என் கையில் இருந்த காசை வச்சு ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தால் கொஞ்சம் காசு இருக்கும்ல, காணிக்கு கொடுத்துருப்பாங்கல்ல. வந்தோடனே நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு உழைக்கிறது யாருக்கு? அவருக்கு தான் உழைக்கிறோம். நான் போய் கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணேன், எனக்கு கையில் காசு கொடுத்தாங்க, ஆண்டவர் இது ஒன்றுலாம் தர முடியாது அப்படின்னா உடனே கற்று தட்டுவார். இந்த காசு யாருது? நான் கொடுத்தது. பேசுவதற்கு பலன் கொடுத்தது யார்? நான் கொடுத்தது. நீ உனக்குன்னு வச்சிருக்க, செய் அப்படின்னா. யார்கிட்டையும் ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்கல, யார்கிட்டையும் நான் என்ன எழுதுனோ எஸ்டிமேஷன் போட்டேன்னா அவ்வளோதான். அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனோம், அந்த எஸ்டிமேஷன் போட்டக்கா அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் வாங்கிட்டோமான்னு பார்த்தா நாங்கள் அந்த ஸ்லிப்பில் எழுதுன அத்தனையும் வாங்கியிருந்தோம். மீதி 200 ரூபாயும் கையில் இருந்துச்சு. நம்ம மீதி காசு தந்திருந்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒயர் கூட 10 ரூபா மீட்டர் கூட அவன் 8 ரூபா போட்டான். ஒயர் கூட 2 ரூபா குறைச்சான். எப்படி அவனுக்கு மனசு வச்சுன்னு தெரியாது. நாங்கள் அவன்கிட்ட போய், ஐயா சாமி நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், நாங்கள் சபை வச்சுக்கிறோம், எங்களுக்கு ஊழியத்து தான் காசு, உண்டியில் வர காசு, இந்த உண்டியில் வர காசு தான் உனக்கு எடுத்து தரோம், நீ தயவு செய்து எல்லாத்தையும் குறைச்சி எங்களுக்கு வந்து கொஞ்சம் பண்ணி போடு. நோ, we are sons and daughters of kings, king of king. ஆமென். ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். அங்கே போய் சொரிஞ்சிட்டு ஐயா ஐயா எனக்கு இதை தாங்க, நத்திங். ஸ்டெபனார்கள் ஆமென். போனோம், இதெல்லாம் கொடுங்கன்னோம். அவன் கொடுத்தான்.
ரேட்டை குறைக்கிறீங்களான்னு கேட்கல. அவர்களாய் குறைத்து போட்டார். we are not beggars. நம்ம சில இடத்துல போய் சொல்லுவோம், பார்த்து கொடுங்க, சும்மா ரேட்டு சொல்கிறீங்க, கொஞ்சம் குறைங்க. அது எங்கே கீரைக்காரங்கிட்ட போய் நிற்போம், 10 ரூபா சொல்லுவா, ஏம்மா 8 ரூபாய் கொடுமா. அந்த 2 ரூபாயில் நம்ம வீடாக கட்ட போகிறோம்? சொல்லுங்கள், வீடாக கட்ட போகிறோம். ஒரு பழக்கடைக்காரர் இருக்காரு, அந்த பழக்கடைக்காரருக்கு நான் பணம் வாங்குவேன், வாழைப்பழம் தான் வாங்குவேன். நான் இன்னைக்கு மாஸ்க் போடுறதுனால அவர் எனக்கு யாரும் தெரியல, ஏன்னா யாரும் அவருக்கு தெரியல. என் ஒய்ஃப் போயிருந்த சர்ச்சுக்கு, ஏன்னா எதுவும் சாப்பாடு வாங்க மாட்டோம், சர்ச்சில் பிள்ளைங்க பசியாக சாயந்தரம் வரலும் இருக்குது, நாங்களும் 8 மணிக்கு தான் போய் வீட்டில் போய் சாப்பிட்றோம், ரொம்ப டயர்டாகிடுதுன்ட்டு பிள்ளைங்களுக்கு வாழைப்பழமாக தான் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தோம். அந்த மனிதன் என்ன சொன்னான்னா, நான் சொன்னேன் சர்ச்சுக்கு வாங்கிட்டு போகிறேன், மாஸ்க்கு கைட்டு. அதுக்கப்புறம் தான் அவர் பழத்தை போட்டு, அம்மா இவ்வளோ இத்தனை கிலோ வருதுமா, வேணுமா உங்களுக்கு, இத்தனை கிலோ வேணுமா அப்படின்னாரு. நான் மாஸ்க்கு கைட்டினோடனே, ஐயா நான் பார்க்கல, உங்களை நான் பார்க்கல, பார்த்துன்னு தான் நான் இப்படி கேட்டுருக்க மாட்டேன். நான் சொன்னேன், எந்த ஒரு கடையிலையும் போய் நீங்கள் பார்கெயின் பண்ணாமல் வாங்கிட்டாங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நல்லதாகவே கொடுக்கும். நான் காமிச்ச பழத்தை விட அவன் வேறு பழம் கொடுத்தான், இதுதான் பழுத்திருக்கு, நீங்கள் சாப்பிடலாம். அன்றைக்கு வேலைக்கு வந்த எல்லாருக்கும் செவ்வாழை வாங்கி கொடுக்கும், சீப்பாக வித்துச்சு வாங்கி கொடுக்கும். ஒரு பழம் 8 ரூபா 10 ரூபான்னு சொல்லுவான், இது கிலோவே 50 ரூபா தான் கொடுத்தான். 50 ரூபா கூட கிடையாது, 100 ரூபாய்க்கு 2.5 கிலோ கொடுத்தான். அப்படி அவன் தரமாட்டான். அவங்கிட்ட போய், 2 பழம் கொடு, விலையை குறை. அவன் பார்க்கலாம், எதுன்னு செல்ல கோஷ்டியாக இருக்கணும், வாழ்க்கையும் கிடையாது, போயிருந்தோம். தேவனுடைய பிள்ளைகள் நடங்க. ஒரு ஏழை அவன் வியாபாரம் பண்ணுறது 10 ரூபாய்க்கு தானே வியாபாரம் பண்ணுறான், அவன்கிட்ட போய் பார்கெயின் பண்ணிட்டு, ஆனால் அவன் இடத்துல இருதயத்தில் பேசுவார். அந்த மனுஷன் என்னமா சொன்னார், சார் ஒரு வாழைப்பழம் தரேன், நீங்கள் சாப்பிடுங்க. நம்ம வாங்குகிறோம், அவர் சொல்கிறார், ஒரு வாழைப்பழம் தரேன், பழமாக தரேன், உங்களுக்கு சாப்பிடுங்க. சரி கொடுப்பேன். நம்ம கேட்போம்ல, கொசுக்கு ஒரு வாழைப்பழம் கூடியா அப்படின்னு கேட்போம்ல, அவன் கேட்குறான், நான் உங்களுக்கு ஒரு பழமாக தரேன், சாப்பிடுங்களேன். சரி கொடு, உன் கையில் கொடு. நம்ம நடக்கிற நடக்கையை பொறுத்து தான் மேன்மை. ஆமே, நீங்கள் போய் வண்டியை நிறுத்தின உடனே அவனுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் போய் வண்டியை நிறுத்தின உடனே தெரியும், இந்த ஆள் செல்ல கிடையாது, இந்த ஆள் அரிப்பு கிடையாது, இந்த ஆள் இதெல்லாம் கேட்க மாட்டார். நம்ம அவன்கிட்ட பழக்கடைக்காரங்கிட்ட, நீயே உனக்கு பிடிச்சபடி பார்த்து போடுன்னா அவன் எப்படி சாப்பிட போடுவானோ பார்த்து எடுத்து போடுவான். நம்ம போய் அந்த பழத்தை போட்டு குலுக்கி பிசுங்கி இப்படி ஆப்பிள் எடுக்கும்போது எடுத்து உருட்டி நம்ம எப்படி உருட்டி பார்ப்போம். அவன் நினைப்பான், உருட்டுறியா, உருட்டு எல்லாத்தையும் தட்டில் போட்டதுக்கப்புறம் 2 அழுவலத்துக்குள்ளே போட்டு நல்லதை எடுத்துருவான். இது இடம் சரியில்லைங்க, இது இடம் சரியில்லைங்க, இது இடம் சரியில்லைங்க அப்படி போடுவான். அதில் பார்த்தீங்கன்னா 2 அழுவலத்துக்குள்ளே இறக்கிறோம். கற்றுக்கொள்ளுங்கள் மற்றவர்களை மதிப்பீடு செய்வதற்காக. ஆமென். மற்றவர்களை மதிப்பீடு செய்வது, உங்களை கர்த்தர் மதிப்பீடு செய்திருந்தா நீங்க என்ன மண்ணுக்குள்ள இருக்கணும். உங்களை அவர் மதிப்பீடு செய்யல. கிருபையாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்க. என்னைய சேர்த்து தான் சொல்றேன், நான் இறந்துருந்தா எத்தனையோ வருஷமா இருக்கும், எலும்பெல்லாம் இருக்காது, மண்ணோட மண்ணா மாக்கி போயிருப்பேன். நான் பண்ண ரவுடித்தனத்துக்கு அப்படி எல்லாம் நடந்திருக்கும். என் கூட இருந்த மனிதர்கள் நிறைய பேர் இன்னைக்கு பூமியில இல்ல, தேடியும் அவர்களை காணவில்லை. கத்தி எடுத்து சுத்துறவனை காணாம், தடி எடுத்து சுத்துறவனை காணாம், கையை வெட்டி போட்டுட்டு மாப்பிள்ளை இன்னைக்கு ஒருத்தவங்க கையை வெட்டிட்டோம், வா ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டவனை காணாம். நீங்களும் நானும் நிலைத்திருக்கிறோம், ஜீவனை தந்திருக்கிறான்னா அவர் சுத்த கிருபை. அதை பயன்படுத்தும். அந்த கிருபையை இழந்துடக்கூடாது. இந்த கேதாரின் மக்கள் அதை இழந்து விட்டார்கள். அதனால ஏசாயா சொல்லுகிறான், இந்த கேதாரை நான் திரும்ப உனக்கு தருவேன். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 60:7 சீக்கிரம் வாசிங்க. கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு,
கேதாரின் ஆடுகள், கேதார் என்கிற அந்த கூட்டத்தாரை நான் உங்ககிட்ட கொண்டு வருவேன். நபயோத்தை எல்லாம் நான் உங்ககிட்ட உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் நான் கொண்டு வருவேன். எப்படி கொண்டு வருவேன்? உன்னை சேவிக்கும்படி அங்கீகரிக்கப்பட்டதாய் பலிபீடத்தில் மேல. அப்படின்னா என்ன? பலிபீடத்தில் மேல என்ன? ஆண்டவர் உள்ள கொண்டு வந்து கசாப் கடையை போட்டுருவாரு. பலிபீடம் தான் அது இல்லை. அவர்கள் ஊழியத்திற்கு முன்னிற்க வருவார்கள். ஆமென். They will serve God for their lifetime. அவருடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவருக்காக உழைக்க வருவார்கள். சரீரத்தினாலும் பொருளினாலும் எல்லாவற்றினாலும். ஆண்டவர் அப்படிப்பட்ட நன்மையை தான் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு. நீங்களும் நானும் நடந்து போகிறோம். ஆதிகாமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. ஆதிகாமம் 25:13. சீக்கிரம் எடுங்க. என்னத்தை நீங்க கடவுளை பார்த்தா முழுதும் பொழுது நேரம். பற்பல சந்ததிகளாய் பிரிந்த இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்களாவன இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபயோத். பாருங்க, மூத்த மகன் தான் நெபயோத். பின்பு கேதார் அத்பியேல். போதும். முதல்ல நமக்கு தேவை நெபயோத்தும் கேதாரும் மட்டும்தான். அவன் மூத்த மகனே நெபயோத், இரண்டாவது பையன் கேதார். ஆண்டவர் சொல்றார், முதற் பலனையும் இரண்டாவது பலனையும் உனக்கு தருகிறேன். ஆமென். First and second will preferred for God. ஆண்டவருக்காக அவைகள் நியமிக்கப்பட்ட ஒன்று. ஆமென். நமக்கு நம்ம பிள்ளை பிறந்த உடனே முதல் பிள்ளைய யாருக்கு தருவோம்? தருவீங்க, நல்லா தருவீங்க. எத்தனைக்கா தருவான்? என்ன சொல்லுவான்? அவன் டாக்டரா வரணும், அவன் இன்ஜினியரா வரணும், அவன் வண்டி கடையில் பூந்து நெட்டை கட்டணும், அதை கட்டணும். இதுதான் நம்ம நினைப்போம். மூத்த பிள்ளை பிறந்த உடனே இது ஆண்டவருக்காக வளர்க்கப்படும் அப்படின்னு சொல்லுவோமா? செய்யறோமா? ஊர்ல உள்ள அம்புட்டு அடுக்கையும் அது மேல மாட்டி பார்ப்போம். இங்க காதுல கமலை மாட்டு, அங்க மூக்குல அதை மாட்டு, அங்க இடுப்புல இதை மாட்டு, இங்க காலில் சலுக்குன்னு போட்டுவான். ஒரு வேசியா மாற்றிடுவோம். ஒரு புள்ள பிறந்த உடனே இடுப்புல இருந்து காலில இருந்து எல்லாத்தையும் சலுக்கு மாட்டி விட்டுருவோம். அதுக்கு சின்னதுல மாட்டுறதுன்னா பெருசானதுல இருந்து மாட்டிட்டாலே. வேதம் சொல்லுகிறது வேசி தான் காலில் கொலுசு போட்டு சலுக்கு ஒய்யாரமாய் நடந்து போவார். கொலுசு எதுக்கு போறோம்? மற்றவர்களை எடுப்பது. We are attracting others. நம்ம போறதுல நமக்கு அதுல என்ன இருக்கு? அடமான வைக்கிறதுக்கு என்ன கிடைக்கும்? மற்றபடி ஒன்றுமில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை சில இடத்துல மறந்துடுறோம். விபச்சார சந்ததியா மாறிடுறோம். எப்படி இதெல்லாம் போட்டு நாம் நடக்கும் பொழுது மற்றவர்களுக்கு என்ன தோணும்? ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவன் கேள்வி. பிசாசுக்கு காலில் உண்மைதானே அப்படின்னா. உண்மைதான். ஆனால் பிசாசு வரும்போது கொலுசத்தை கேட்குது, அதுவும் உண்மைதானே. அது சொன்ன அதுவும் உண்மைதான். சலுக்குன்னு என் வீட்டை சுத்தி சொல்லுவாங்க. நாங்கள் வயல் காலேஜில் இருக்கும்போது டேமரின் வச்சுருப்போம். டேமரின்ல ஒரே ஒரு சல் இருக்கும். அந்த ஒரு சல்லை எடுத்துக்குவோம். ஒன்று அந்த டேமரின்ல இருக்கிற ஒன்று மட்டும்தான் இருக்கும். மற்றெல்லாம் உடஞ்சிருக்கும். அந்த ஒன்று மட்டும் வச்சுருப்போம். கரெக்டாக 12 மணி கிளாக்ல வாட்சில் குக்கரக்கோன்னு கூற சத்தம். அதை ஆன் பண்ணி வச்சுருவோம். எங்கள் பில்டிங் சுற்றி இறங்கி நடந்து தல். அதுக்கு 2 பேர் இருப்பானுங்க அடிக்கிறதுக்கு. அடிச்சுட்டே வருவானுங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஆவில் நிரம்பி 2-3 பேர் ஜோம் பண்ணோம். ஐயோ பொண்ணாதான் அந்த அட்டகாசெல்லாம் பண்ணோம். தேர்வுகளை சும்மாலாம் இல்லை. நாங்கள் சேட்டை பண்ணதில் சாதாரணமாக கிடையாது. ஒருத்தன் மாங்காய் திருடுறதுக்கு முன்னால ஏறிட்டான். மாங்காய் திருடுறதுக்கு வந்திருக்கான். மரத்துல பைபிள் காலேஜில் ஒரு மரம் இருக்கு, மாங்காய் மரம். அதை மாங்காய் திருட ஒருத்தன் வந்திருக்கான். நைட்டு பகலில் திருநா தெரிஞ்சிருவாங்க. இப்போ நைட்டில் ஒரு வாத்தியார் வந்துட்டார். வாத்தியார் இங்கே இறங்கி அவர் ரூம்லேருந்து இறங்கி வந்துட்டார். எதுக்கு வந்தாரு தெரியல. அவர் வெளில வந்தோடனே இவன் கடகன்னு மரத்தில் இருந்தான். டார்ச்சோட மரத்தில் உட்காந்துருக்கான். இந்த மரத்துக்கு அடியில் ஒருத்தன் ஜோம் பண்ணுறான். மாங்காய் விடுமா ஆண்டவரே எனக்கு மாங்காய். அவன் மேலேருந்து லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டான். அவ்வளோதான்.
உம்முடைய வெளியே என் கண்கள் கண்டது. காலையில தாய் சொல்றான், நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன், என் கர்த்தருடைய வெளிச்சம் எனக்கு பிரகாசமா வீசினது. உடனே டாக்டர் சொல்றான், எப்படி 60 வாரத்தில் அடிச்சுதான் 30 வாரத்தில் அடிச்சுதான்னு கேட்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அந்த மாதிரி பயந்து போன சுபாவமுடைய மக்கள் எல்லாம் வருவாங்க பைபிள் காலேஜில். ஆனா அவன் அங்கிருந்து வெளியே அனுப்பும் பொழுது, வெளியே அவன் புறப்பட்டு போகும் பொழுது சிங்கத்தை போல போவான். இதுக்கெல்லாம் எதுக்குமே வேணும், சிங்கத்தை போல போவான். அவனை பார்த்த பிசாசு மரலும். அதுதான் அபிஷேகம். அதான் சொல்ற, கேதார் பயந்து பலன் இழந்து பராக்கிரமத்தை இழந்து அவன் மேன்மை எல்லாம் இழந்து போன அந்த கேதாரை நான் திரும்ப உன்னிடத்தில் கொண்டு வருவேன். ஆமென். He remember the people, those who are lost the glory of God, and they are sent out from the presence of the Lord. தேவனுடைய சமூகத்தை விட்டு விலக்கினவர்கள், தேவனுடைய மகிமை இழந்தவர்களை கர்த்தர் நினைவு கூர்ந்து சொல்லுகிறார், I'll retain them. நான் திரும்பவும் அவர்களை கொண்டு வருவேன். I will bring back to them. ஆண்டவர் அவர்களை நான் திரும்ப என்னிடத்தில் கூட்டி சேர்ப்பேன். அவர்களை கூட்டி வரும் பொழுது அவர் சொல்றாரு, அவைகள் அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தில் விளையும். ஆமென். It will all recognized with the Lord, and He accept them, and He glorify their name in His presence. ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு அதை செய்யணும். இன்றைக்கு நமக்கு அது வேணும். ஆமென். இன்றைக்கு அது வேணும்னா நம்ம எதுல இழந்து போகணும், எது நமக்கு குறைபடுது? ஆண்டவர் அவர்களுக்கு மாத்திரமல்ல, நபயோத்தின் கடாக்களுக்கு மாத்திரமல்ல, அந்நியராய் புறஜாதியாய் இருக்கிற நம்மையும் சேர்த்து தான் சொல்லுகிறார், எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் நான் தர போதுமானவர். அதனால தான் சொல்றார், என் மகிமையின் ஆலயத்தை, கேதாரின் ஆடுகள் வரட்டும், நபயோத்தின் கிடாக்கள் உள்ள வரட்டும், அவர்கள் மேல் என் மகிமையை விளங்க பண்ணுவேன், என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன், அப்பொழுது மகிமை வெளிப்படும். ஆமென். ஆண்டவர் 120 சங்கீதம் 5 வசனம் சீக்கிரம் வாசிங்க. 120:5. ஒரு ஆள் ஏசாயா 42:11 வாசிங்க சீக்கிரம். 120:5. நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், நான் மேசேக்கில் சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்தது போதும். நான் கேதாரின் கூடாரங்கள் அண்டையில குடியிருந்தது. கூடாரத்துல அல்ல, கூடாரங்கள் அண்டையில். அப்படின்னா என்ன? அந்த கூடாரங்களை பக்கத்துல நான் குடியிருந்தாலே எனக்கு ஒரு நல்ல பெருமை. நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ஊர்ல பெரியவங்க சொல்லுவாங்க, அந்த அரண்மனை வீட்டுக்கு பக்கத்துல தான் எங்க வீடு. அந்த பெரிய வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் எங்க வீடு. அது ஒரு பெருமை. இன்னைக்கு சொல்ல முடியுமா, அந்த பெரிய வீட்டுக்கு பக்கத்துல என் வீடுன்னு? எல்லா வீடும் பெரிய வீடா தான் இருக்கு. கோயம்பேட்டுக்கு போய் பார்த்தாக்கா பெரிய பெரிய வீடா கட்டி வச்சுருவான், பார்த்தா அப்பார்ட்மெண்ட் 100 வீடு 200 வீடு இருக்கு ஒரே இதுல. தேவன் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அவன் சொல்றான், கேதாரின் கூடாரத்துக்கு பக்கத்துல இருந்தது எனக்கு ஒரு பிளஸிங். 42:11 வாசிங்க. ஏசாயா 42:11. வனாந்திரமும் அதின் ஊர்களும் கேதாரில் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவுது. கண்மணிலே குடியிருக்கிறவர்கள் கெம்பீரித்து பர்வதங்களின் கொடுமுடியிலே ஆர்ப்பரிப்பார்களாக. அவங்க என்ன சொல்றாரு? கர்த்தர் எங்கள் நடுவில் உதித்து விட்டார், கர்த்தர் எங்கள் நடுவில் வந்து விட்டார், அதனால் நீ பிரகாசமாய் கம்பீரமாய் சத்தமிடு. ஆமென். இதுவரை நீ பயந்து கிடந்த, இதுவரை நீ ஒன்றுமில்லாமல் கிடந்த, நீ இதுவரை மகிமை இழந்து கிடந்த, இதுவரை வசனத்தை அறியாமல் கிடந்த, வசனத்தினுடைய வெளிச்சம் உனக்கு தெரியாம இருந்துச்சு. பைபிளை வச்சிருக்கலாம், நான் நல்லா கவனிச்சுக்கோங்க, பைபிள் நம்ம கையில இருக்கலாம். அந்த வசனத்தை ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்தாதான் அது புரியும். நீங்க எத்தனை முறை பைபிளை படிச்சாலும் புதுசா இருக்கும். ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்தாதான் அது எனக்கு புரியும். ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாதான் நான் கற்றுக்கொள்ள முடியும். ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுக்கலாம், எனக்கு கற்றுக்கொள்ள முடியாது. நம்ம நினைக்கிறோம், இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட, நான் ராத்திரி ஆண்டவர்கிட்ட கேட்டப்ப ரொம்ப டயர்டு, எனக்கு பயங்கர டயர்டு. உண்மையை சொல்ல போனா என் கண்ணை கூட திறக்க முடியல, ஒட்டி இருந்துச்சு. அந்த நிலைமையில தான் வசனம் எடுக்க, பிரசங்கம் எடுக்க போனேன். உட்கார்ந்து, வேற நேரம் இல்லை, உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட சொன்ன, இந்த கேதார்னா யார் ஆண்டவர், இந்த நபயோத்துனா யார், இவனுக்கு யார் தான் எனக்கு கற்றுக் கொடுங்க. பைபிளை தர, பைபிள்ல இருந்து எனக்கு கற்றுக் கொடுங்க. இந்த இவனுக்கு யார் தான், இந்த 2 பைபிளில யார் தான்? ஆண்டவர் சொன்ன, இஸ்மவேலுடைய சந்ததி, மகிமை இழந்தவர்கள்,
நான் திரும்ப அவர்களை மகிமைப்படுத்த போகிறேன், அவர்களை கொண்டு வர போகிறேன், அவர்கள் கம்பீர சத்தமாய் முழங்க போகிறார்கள். இதுதான் நான் தருகிற ஆசீர்வாதம். ஆமென். நமக்கு இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். Those who are lost the glory of God, God wants them to return. He wants to bring back to His presence. ஆண்டவர் அவர்களை இழந்த பிரசன்னத்திலிருந்து திரும்ப கொண்டு வர விரும்புகிறார். உங்களை என்னை அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம எந்த இடத்துல இழந்தோம் பாருங்க, எந்த இடத்துல தெய்வ மகிமை இழந்தோம் பாருங்க. நானும் பல நேரங்களில் நாம் இழந்திருக்கலாம், நானும் பல நேரங்களில் ஆண்டவர்கிட்ட பின்வாங்கி போயிருக்கலாம், விலகி போயிருக்கலாம், ஜெபத்துல குறைபட்டிருக்கலாம், வேதத்தை வாசிப்பதில் குறைபட்டிருக்கலாம். But God wants today to retain. ஆண்டவர் அதை திருப்பித்துக் கொள்வதற்கு, திருப்புவதற்கு, மீட்டுக் கொள்வதற்கு போதுமான தேவனாக இருக்கிறார். அதை மறந்து போய்விடாது, அதை மறந்துடாது. அந்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை, நன்மையை கர்த்தர் நமக்கு தந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடைசியா ஒரு வசனத்தை வாசிங்க. ஆகாய் 2:7 வாசிங்க. ஆகாய் புஸ்தகம் ஆகாய் 2:7 வாசிங்க. ஆகாய் 2:7. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுகிற தேவன் அவர்கள் எங்கே வரும்பொழுது அசைய பண்ணுவார்? அவர் சமூகத்துல வரும்பொழுதுதான். ஆமென். அவர் சமூகத்துல வரும்பொழுது நமக்கு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்றேன், பிள்ளைகளை பெற்றெடுத்தோம். அதை கர்த்தருக்கேற்ற பயபக்தியில வளர்ப்பதில்லை. நமக்கு பயபக்தி கேட்ட காரியங்கள்ல உலகத்துல மேன்மையா வரணும், அவன் அப்படி வரணும், அவன் இப்படி வரணும் நம்ம நினைக்கிறோம். நமக்கு பொம்பளை பிள்ளை கொடுத்தாலும் அது கர்த்தருக்கு தான், ஆம்பளை பிள்ளை கொடுத்தாலும் கர்த்தருக்கு தான். ஆமென். நம்ம படிக்க வைக்கலாம், படிக்க வைக்க கூடாதுன்னு இல்லை, படிக்க வைக்கலாம். ஆனா வாழ்க்கை ஆண்டவருக்காக இருக்கணும். அந்த பெண்ணுடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக இருக்கணும். முதல் தரமானது ஆணோ பெண்ணோ, இழப்பமோ நன்மையோ, அது ஆண்டவருக்குரியது. ஆமென். நம்ம அப்படி வளர்க்க பழகிட்டாதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எனக்குரியது, ஏன் பிள்ளை எனக்கு சம்பாரிச்சு போடும், ஒரு மண்ணும் தர. அமெரிக்காவில் போய் என் பிள்ளை செட்டில் ஆயிடணும், செட்டில் ஆயிரும், உனக்கு செத்தா கூட வந்து பார்க்க முடியாது. இப்போ நடந்தது, நான் விளையாட்டுக்கு சொல்லலை, நடந்தது. பிள்ளைகளை நம்ம பக்கத்துல வச்சு ஆண்டவருடைய ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஊழியத்துல பிள்ளைகளை பயிற்றுவித்து, பிள்ளைகளை முன்னிறுத்தி இதை நீ செய்யலான்னு சொல்றது இல்ல. ஆஸ்திரேலியாவிலையும் அமெரிக்காவிலையும் ஜப்பான்லையும் கொண்டு போய் பிள்ளைகளை செட் பண்ணிட்டு அப்ப செத்து போனப்ப பிள்ளைங்க வர முடியல. எவ்வளவு ஒருத்தம் அடக்கம் பண்ண. They not all family members. நம்ம யோசித்துக் கொள்ளணும். நம்ம பிள்ளைகள் நம்ம கரத்துல இருக்கணும், நம்ம கூட இருக்கணும், கூட கொஞ்சம் நம்ம கூட சாப்பிடணும், ஊழியத்தில் அதை முன்னெடுக்கணும். என் பையன் சின்னதுலேருந்து கேட்பான், நான் பைலட் ஆகணும்னு. நான் இன்னைக்கும் சொல்றேன், அவன் பைலட் ஆகணும். ஆனா இங்கேதான் அவன் இருக்கு. தேவனுடைய பிள்ளை அவன் இங்கதான் ஊழியம் செய்யணும். அவன் ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டான். ஆண்டவர் ஊழியத்துக்காக கேட்டபொழுது அவனுக்கு ஜீவனை ஆண்டவர் தந்தார். ஊழியத்தில் நிக்கணும். பைலட் ஆயிட்டு 4 காசு 5 லட்சம் ரூபாய் சம்பளம் போயிடுறேன் அப்படின்னு போயிட்டானா வாழ்க்கை முடிஞ்சது. ஊழியத்துல நிலை நிற்கணும். ஆமே, நான் சொல்லி நிலை இருக்க கூடாது, அவ சொல்லணும். வளர்க்க பிள்ளையாண்டனை அவன் நடக்க வேண்டிய வழியில நம்ம நடத்தணும். தேவ மகிமை நம்மை விட்டு விலகாமல் பார்த்து கொள்ளணும். உலகம் முழுவதும் தேவ மகிமை போனாலும், இருள் பூமியையும் காவல் சினங்களை மூடும், ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கும். அவருடைய மகிமை நம்ம இருக்கணும். We should not lose the glory that God given to us. We should not lose it. நாம் ஒருபொழுதும் அதை இழந்து போயிடக்கூடாது. இந்த உலகமே இழந்தாலும் பரவாயில்ல, அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை அவரை நாம் இழந்து விடக்கூடாது. அந்த உறுதி நமக்கு வேணும். பணம் சம்பாதிக்க நாயா போய் அலையிறோம். இதுல வந்துடாத, அதுல வந்துடாத, இந்த சொத்தை வாங்க முடியுமா, அந்த சொத்தை வாங்க முடியுமா, அந்த வீடை வாங்க முடியுமா, இந்த வீடை வாங்க, எத்தனை வேணா வாங்கு, எத்தனை நிலம் வேணா வாங்கு, எத்தனை பிளாட் வேணா வாங்கு, எத்தனை வீடு வேணா வாங்கு, தப்பல்ல. ஆனால் உன் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற பயபக்தியில வள.
அந்த பயபக்தியில வளர்க்கலனா கர்த்தர் நியாயத்திற்கு வரும் பொழுது ஆண்டவர் கேட்பார், நான் என் மகிமையை தந்தனேன், என் மகத்துவமான மகனை தந்தனேன், அவனை கொடுத்தனேன், ஜீவனை தந்தனேன், இழந்து போனீர்கள் நம்மளை கேட்கக்கூடாது. நீங்களும் நானும் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிடக்கூடாது. அதுக்கு நீங்க இயேசுவை தேடாமலே இருந்திருக்கலாம். நீங்க உலகத்திலே வாழ்ந்திருந்திருக்கலாம். நான் இயேசுவை தேடினேன். நம்ம போய் கேட்டான், நான் உண்மை தேடின ஆண்டவரே, எனக்கு இந்த நன்மையெல்லாம் இல்லையா? நான் ஆண்டவர் சொல்றேன், யாருன்னே தெரியாது, உள்ள போ அப்படின்றார். ஆணோ பெண்ணை யாருன்னே பார்க்க மாட்டார். கெட் அவுட் ஃப்ரம் மை பிரசன்ஸ், ஐ டோன்ட் நோ ஹூம் யூ ஆர். நான் உமக்காக ஊழியம் செய்தேன். நான் போனாலும் அப்படிதான். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தேவனுடைய சமூகத்தில் போய் நான் நின்று, ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன்னு சொன்னா சொல்றாரு, ஐ டோன்ட் நோ ஹூம் யூ ஆர். நீங்க தான் என்ன ஊழியத்துக்கு கிடைச்சீங்க. நோ, ஐ டோன்ட் நோ யுவர் நேம். கெட் லாஸ்ட். போ, வெளில போ, உன்னை யாருன்னு தெரியாது. அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்ட அடுத்த நிமிடம் பிசாசுடைய கரம் வந்து. ஆனா நீங்களும் நானும் உத்தமும் உண்மையுமானவர்கள் என்று ஆண்டவர் சொல்வதற்கு, உத்தம புருஷனை நம்மை பார்த்து, உத்தம உண்மையான ஊழியக்காரனை வா சந்தோஷத்துல பிரவேசி. ஆமே, அந்த நாள் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இந்த பூமியில் அவருடைய மகிமையை காத்து நடப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நடப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? தீமை நம்மை அணுகாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்வது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இந்த பாக்கியத்திற்கு நீங்கள் நாளை இடம் கொடுக்கணும். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை எங்க போனாலும் நான் கூட இருப்பேன். ஆமே, என் பிள்ளை எங்க போனாலும் நான் கூடவே இருப்பேன். நீங்க எங்க போனாலும், உன் வேலை ஸ்தலத்துல, உன் ஊழியத்துல, உன் காரியத்துல, உன் எங்க ஊர் பிரயாணத்துல கர்த்தர் கூட இருப்பார், பக்கத்துல இருப்பார். ஆண்டவர் செய்யற ஒவ்வொரு அற்புதத்தையும் யோசிச்சு பார்த்தீங்க, அன்பிலீவபிள், அன்பிலீவபிள். நம்ம நினைச்சு பார்க்கவே முடியாது. அவ்வளவு நன்மை செய்ய ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன விஷயம். ஆண்டவரே இது இப்படி இருக்குப்பா சொன்னாங்க, கொஞ்சம் அமைதியா இரு, எனக்கு தெரியும் உன்னை எங்க கொண்டு போய் எப்படி நடத்தணும் எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் அமைதியா உட்கார். நான் ஒரு இடத்துல பஸ்ல இறங்கணும், அந்த ஸ்டாப் வந்துருச்சு. அங்கிருந்து நான் இறங்கினேன்னா எப்படியும் ஒரு 5 கிலோமீட்டர் நான் நடந்து போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு. அப்போ இன்னொரு ஊரில் வந்து இறங்கினா எனக்கு பக்கத்துல பஸ் கிடைக்கும். அதுலேயே ஒரு 3 கிலோமீட்டர் நடக்க வைப்பான், பக்கத்துலேயே பஸ் கிடைக்கும். அப்படிதான் நினச்சிட்டு நான் வந்தேன். நான் எங்கே இறங்கணுமோ அங்கே பஸ்ஸு நிற்காது, ஆனால் நின்றுச்சு. 5 நிமிஷம் நிற்கிது. நான் எழுந்திருக்கிற சீட்டை விட்டு உட்காடுறேன், எழுந்திருக்கிறேன், இறங்கிடலாம். ஏன்னா டிரைவர் மாத்திரம் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகும். நான் எங்கே இறங்குமோ கரெக்டாக அங்கே பஸ்ஸு நிற்கிது. ஆண்டவர் சொன்ன உட்கார். இந்த ராத்திரியில் பணியில் இறங்கி நடந்து எங்கே நடக்க போகிறேன், உட்கார். ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வீட்டுக்கு போயிடலாம். 5 கிலோமீட்டர் நடந்தாக்க நான் வெளியே தான் போகணும் வீட்டுக்கு. நான் சொன்னேன் உட்கார். அடுத்த ஊர் இன்னொரு ஊர் வந்துருச்சு. நான் சொன்னேன் அடுத்த ஊரில் பைபாஸில் போயிடுவானே, இவன் சொல்கிறானே நேராக சென்னைக்கு தான், கூட்டிலே போக மாட்டேன், நேராக தானே போவான்றான். சொன்னேன் எனக்கு தெரியும், என் பிள்ளை எப்படி நடத்தினா எனக்கு தெரியும். அந்த ஊர் வரும்போது வர்றதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். 7 கிலோமீட்டர் முன்னாடியே ஏஞ்சிட்டேன். ஏஞ்சி வந்து பேக்கை வச்சு நின்னோடனே அவன் சொன்னான், சார் ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கிடணும், வண்டி நிற்காது, ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்க என்ன பண்ணணும், இறங்கிடணும். நான் சொன்னேன் நீங்கள் இதெல்லாம் போகிறீங்க, எனக்கு கொஞ்சம் தூரம் அந்த மக்கள் நடமாட்டம் உள்ள இடத்துல இறக்கி விட்டீங்கன்னா. ஐயோ டிரைவர் மேலே தான் போவார், கீழே போக மாட்டேன். என்னடா இது, நான் ஒன்றும் சொல்லேன், நான் அவன்ல கெஞ்சலாம் இல்லை. சரி நான் அங்கே அந்த ஜங்ஷனில் இறக்கி விட்டுருங்க, நான் மேலே தாங்க போவோம், இது மேலே இறக்கி விடு, நான் கீழே இறங்கி வந்துக்கிறேன். டிரைவர் இந்த கான்வர்சேஷன்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இவங்கிட்ட என்ன சொன்னேன், அங்கே இறக்கி விடுங்க, இங்கே இல்லை, இங்கே இறங்க முடியாது, அங்கே இறக்கி விடுங்க. பஸ் அப்படி தான் போகுது, நமக்காக ஒன்றும் திருப்பியெல்லாம் எடுத்துகிட்டு வரல, பஸ் போகுது, இறக்கி. டிரைவர் பார்த்துட்டே இருந்தான், ஒன்றுமே பேசல. ஃப்ளைஓவரில் போக வேண்டிய கீழே போகிறேன். கரெக்டாக எனக்கு பஸ்ஸு, நான் சொன்னேன் இந்த ஊர் பஸ்ஸுக்கு போகணும், அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன், என்னை இறக்கி விட்டிங்கன்னா அந்த பஸ்ஸை பார்த்து போய்க்குவேன். அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் பஸ்ஸு நிற்கிது, இவன் பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்தி என்னை இறக்கி விட்டு இந்த பஸ்ஸில் ஏறி போவான். இறக்கி விட்டுட்டு அவன் பாட்டு போகிறான்.
புக் பண்ணும்போது எப்படி புக் பண்ணியிருக்காங்கன்னா பைபாஸ் ரைடர் தான் புக் பண்ணியிருக்காங்க, உள்ளே வரமாட்டேன், எந்த ஊருக்கு அவன் உள்ளே போகிறேன். ஆனால் அந்த ஊருக்கு மட்டும் ஆண்டவர் அவங்க உள்ளே கொண்டு வந்து வெளில கொண்டு போனார். ஏன் சொல்றேன்னா, உங்கள் பாதை உங்கள் வழி ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால் தேவன் நேர்த்தியாக நடத்துவார். நான் எங்கேயும் பணியெல்லாம் நிற்கல, நேரம் இறங்கினா இன்னொரு பஸ்ஸில் ஏறி விட்டேன், அவ்வளோதான். ஒரு பஸ்ஸு காலி, நான் உட்காந்ததுக்கப்புறம் தான் ஃபுல்லாச்சு. அப்போ தான் புரியுந்தேன் நம்ம நேசிக்கிறது எவ்வளோ தெரியும். என் பிள்ளை கொஞ்சம் தூரம் கூட நடக்க வேண்டாம், என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம், டயர்டாக இருப்பான், கூட்டம். ஒரு சின்ன விஷயத்துல கூட அக்கறை உள்ள தேவன் உங்க மேல எவ்வளவு அக்கறையா இருப்பார். கண்கள் கூட ஜெபம் பண்ணுவோம். ஒரு அக்கறை உள்ள தேவன், கேதாரின் ஆடுகள் மேல் அக்கறை உள்ளவர், நகோயத்தின் கிடாக்கள் மேல் அக்கறை உள்ளவர், இன்றைக்கு உங்கள் மேல் அக்கறை உள்ளவர். நீங்கள் சர்வ வளம் உள்ள தேவனை இந்த காலங்களை நன்றி சொல்கிறோம். நாடுகள் வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், நிறைவான நன்மை கிருபை இறங்கி வரணும். நாங்கள் உங்களுடைய மகிமையை உடைய ஆசீர்வாதம் உடைய கிருபை நாங்கள் ஒருபொழுது நடந்து விடாதபடி நன்மைகள் கிருபையில் நடத்திவிடும். நாமத்தை பயன்பட வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரி, எப்பொழுது கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம் நம்மோடு மாற்றப்பட்ட சகல பெரிய காரியங்களும் இன்னும் சிறகால் நிலைத்திருப்பதாக நாம் என்று சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.